ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி திங்கர்கேட் வெப்சைட்டை பத்தி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். திங்கர்கேட் வெப்சைட் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய அப்டேட் கொண்டாந்துருக்காங்க. அந்த அப்டேட்டை நம்ம இப்ப பார்க்கலாம். 3D பிரிண்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா டிசைனுக்கா இருந்தாலும் சரி, ஒரு சர்க்யூட் ரெடி பண்ணி செக் பண்ணி பார்க்கறதுக்கா இருந்தாலும் இந்த வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுல பேசிக்கான ஷேப்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணலாம். நம்ம இதுல டிரா பண்ணிக்கலாம். டிரா எப்படி பண்றது? ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம ஸ்கெட்சப் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி பண்றது. ஃபர்ஸ்ட் ஒரு 2D டிராயிங் பாத்தீங்கன்னா இதுல ரெடி பண்ணிக்கலாம். ஸ்கெட்சப்போடவே ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு வீடே டிசைன் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுவோம். ஓகேங்களா, இதான் ஒரு பேசிக்கான மாடல். திக்னஸ் கொடுக்கணும் அதோட செவுரு வர்றதுக்கு அப்படின்னா அதோட திக்னஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டோம். திக்னஸ் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த ஐக்கான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் 2 இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த இது சென்டர் பேஸ் பண்ணி இதோட திக்னஸ் ஆட் ஆகணுமா அல்லது எப்படி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரவுண்ட் ஷேப்பா, எப்படி சென்டர் பேஸ் பண்ணியா, இன்சைடில் வேணுமா அவுட் சைடில் வேணுமா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் சைடில் கொடுத்துருக்கேன். எனக்கு அவுட் சைடில் இருக்க சைஸ்மே பேஸ் பண்ணி தான் நம்ம இதை வைக்கிறோம். திக்னஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1 இருந்தால் போதும், 0.8 இருந்தால் போதும். எனக்கு இந்த இது ஓகே. இப்போ அதை ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி பேசிக்கான அந்த அவுட்லைன் நமக்கு கிடைச்சிரும். இதோட ஹைட் நம்ம டிசைனில் எவ்வளோ தேவையோ அதே மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கதவு வரணும் அப்படின்னா இந்த இதில் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா சும்மா நார்மலான ஒரு கியூபை கொண்டாந்து சைஸ் இந்த மாதிரி நம்ம வச்சு இது ரெண்டையும் குரூப் பண்ணோம் அப்படின்னா குரூப்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க. பண்டில் குரூப். இந்த கட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் ஹோல்ஸ் அந்த டைப்பில் இருக்க ஆப்ஜெக்டையும் பார்த்தீங்கன்னா காட்டும். நம்ம தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். பண்டில் குரூப்ல இருந்து நார்மல் குரூப் கொடுத்துட்டோம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துரும். அப்படி கட் பண்ணாமல் எனக்கு எல்லாமே தெரியணும், கடைசியில் நான் ஃபைனலாக எல்லாத்தையும் யூனியன் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2D கிடைச்சிரும். அதில் இப்படி ஃப்ரீ ஹேண்டில் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இதை நம்ம இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே சைடில் ப்ரிவியூ காட்டுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வச்சுக்கலாம். இதை எரேஸ் பண்ணுறதுனா கூட இப்படி எரேஸ் பண்ணிக்கலாம். அதுபோக இப்படி இதாக எரேஸ் பண்ணுறதுக்கு பென்சில் வச்சு சேம் அதே தான் இதை எரேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது முடிஞ்சிச்சு அப்படின்னா இதையும் டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 3Dயா கன்வெர்ட் ஆனதை பார்க்கலாம். இதோட ஹைட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா கீழே பெட்டில் கரெக்டாக இருக்கும். இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரமிட் ஆர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை கொண்டு வரேன். இதை கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை இங்கே பிளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கீழே ஒரு பிளேன் கிடச்சிரும். அதை நம்ம இப்படி கொண்டு வரப்ப நமக்கு இப்படி அவுட்புட் எந்த சாய்வில் வேணாலும் கொண்டு வைக்கலாம். அதே நேரம் மறுபடியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு சென்ட்ரல் இருக்கிறத கொண்டாந்துட்டு இப்படி கூட நம்ம இதை ஈஸியாக நம்ம கொண்டாடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை எனபிள் பண்ணுறதுக்கு. அதே நேரம் ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக கொண்டு என்கிட்ட வச்சுட்டிங்க, அதை பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு கொண்டு வரனாலும் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா கீழே பெட்டில் எல்லாமே வந்துடும். நம்ம இப்போ ஒரு வீடு இருக்குன்னா நம்ம அது ஒரு சேர் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டாந்து நம்ம ஒரு ப்ரிவியூ ஒரு அனிமேஷனுக்கே ரெடி பண்ணுறோம்னாலும் நம்ம ஈஸியாக வைக்கிறதுக்கு இதில் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்ரிடே ஆப்ஜெக்டில் போயிட்டோம் அப்படின்னா பேசிக்கான ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். லேப்டாப் இருக்குது வேணும் அப்படின்னா அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டாந்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாக இருக்கு லேப்டாப். இந்த மாதிரி ஃபோன் ரொம்பவே நல்லா 3D அவுட்புட் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பென்சில் இந்த மாதிரி பேசிக்கான ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கும். இதில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம 3D பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கப்பே ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கொண்டாந்துருக்காங்க. என்ன அப்படின்னா ரிவால்வ் ஸ்கெட்ச் அப்படின்ட்டு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் மூடி அந்த மாதிரிலாம் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த ஆப்ஷனை ட்ராக் பண்ணி கொண்டாந்து வச்ச உடனே நமக்கு 2D டிராயிங் ட்ரா பண்ணுற ஆப்ஷன்ஸ் கிடைச்சோம். இந்த ப்ளூ கலர் லைன் தான் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆக்சிஸ். இந்த சைடு வரைஞ்சோம்னா ஒன்றும் ஆகாது, இந்த சைடில் வரையணும். ஓகேங்களா, இதை ஆக்சிஸ் சென்டராக வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ செஸ் காயின் நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நான் சும்மா ரஃபாக ட்ரா பண்ணுறேன். இங்கே ட்ரா பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூவே நமக்கு கிடைச்சிரும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே இருக்க ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி அந்த கார்னர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாகவே எடிட் பண்ணலாம். அதோட அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இதோட அவுட்புட் இங்கே ப்ரிவியூ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது நமக்கு ஓகே அப்படின்னா ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டோம்னா இந்த ரிவால்வ் வச்சு பண்ணுற அவுட்புட் நமக்கு கிடைச்சிடும். இந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்களா. ஃபியூஷன் 360 இருக்கிற எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் பேஸ் பண்ணி கொண்டாந்துட்டு இருக்காங்க, ஈஸியாகவும் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரியும். ஓகேங்களா, இந்த ஃபீச்சர்லாம் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க.